வணக்கம் மென்பெரி யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறோம். ஸோ நம்ம டெலிகிராமில் இப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் குரூப்பில் அப்படிங்கிறது இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட எந்த டீமுக்கான வின்னிங் இருக்குமோ அந்த சைடு டீமை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நிறையா கொடுப்போம். டீமை நீங்களே மேக் பண்ணுற மாதிரி எக்ஸைட்டாக ஈஸியாக இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்களை நம்ம கொடுப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி நேற்று டீம் மேக் பண்ணது கிட்டத்தட்ட கேகேஆர் பக்கம் மட்டும்தான் வாய்ப்பு அப்படிங்கிறதுனால 7:4 மேலே நம்ம சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே டீம் மேக் பண்ணியிருந்தாங்க. பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுத்துருந்தது. சின்ன சின்ன எரர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த குறிப்பிட்ட அந்த முயற்சியில் ஈடுபடுறோம். கூடிய சீக்கிரம் ஜிஎல் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்கு. ப்ளஸ் நம்ம இனி வரும் காலத்தில் இந்த வேர்ல்டு கப் மேட்சஸ் T20 வேர்ல்டு கப் மேட்ச் ப்ரிடிக்ஷனும் பண்ணலான்ட்டு இருக்கோம். நீங்கள் தேவைப்படுறவங்க டெலிகிராமில் வெயிட் பண்ணிக்கங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 மேட்சஸ் தான் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் நம்ம மேட்ச் ப்ரிடிக்ஷனும் சேர்த்து பண்ண போகிறோம். ப்ளஸ் வெறும் மேட்ச் ப்ரிடிக்ஷனாக இல்லாமல் அதில் உங்களுக்கு எந்த இடத்துல எடுக்கலாம், எந்த இடத்துல அதை மாற்றிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட நாக் அவுட் சிச்சுவேஷன் மேட்ச் ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்கு இடையில். கேகேஆர் ஃபைனலுக்கு போயிட்டாங்க. நீ இருக்கக்கூடிய இந்த 2 டீமில் எந்த டீம் அந்த ஃபைனலுக்கான வாய்ப்பு தக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் மேட்ச்சு. லாஸ்ட்டு மேட்ச் என்ன நடந்துச்சு, இந்த மேட்ச் எந்த மாதிரி இருக்கலாம், அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட்டு மேட்ச் ஆன் டைமில் இருந்த மாற்றங்கள் கண்டிப்பாக ஒன் சைடாக முடிய போகுது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டீமை பிக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். டீமில் நாம் கொடுத்த கேப்டன் விசி இதை எல்லாமே நோட் பண்ணி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டீமை மேக் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் பெரிய மாற்றங்கள் இல்லாத பட்சத்தில் ஈக்குவலாக ஓரளவுக்கு மேட்ச் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். எல்லாமே ஆர்சிபி டாமினேட் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் சான்சஸ் ஈக்குவல் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட்டு மேட்சஸ் எல்லோரும் ஈக்குவல்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆன் டைமில் நடந்த அந்த ஒரு சில சேஞ்சஸ் 2 சேஞ்சஸ் தான். அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். அந்த 2 சேஞ்சஸ் அந்த ஈக்குவலைஸை டவுன் பண்ணிச்சு, கேகேஆர் பக்கம் வாய்ப்பை ஏற்படுத்துச்சு. ஓகேங்களா? இது குரூப் பிளேயில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரிய வரும். ஏன்னா இப்போதைக்கு அதை கணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். லெவல்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் புரிய வரும். இன்றைக்கி மேட்ச்லேயும் ஆர்ஆர் பக்கம் கூட ஒரு சில சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சேஞ்சஸ் எந்த பக்கம் வேணாலும் மாறலாம். ஓகேங்களா? ஓகே, ரைட். பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இதே லெவல் தொடரும் பட்சத்தில் ப்ளஸ் அடிஷ்னலாக ஆர்ஆர் பக்கம் யுஸ்வேந்தர் சஹல் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இந்த கிரவுண்டு நரேந்திர மோடி அகமதாபாத் ஸ்டேடியம், ஸ்பின்னருக்கும் சப்போர்ட் இருக்கும் ஓரளவுக்கு. லாஸ்ட்டு மேட்ச்சே நியூ ட்ராக்கு, பெருசாக ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் என்ன நடந்துச்சு மேட்ச்சில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போல் தான். இங்கே ஸ்பின்னருக்கும் இருக்கும். கிரவுண்டோட சைஸே ஸ்பின்னருக்கு அசிஸ்டன்ட் கொடுக்கும். அதனால் சஹல் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். சஹல் உள்ளே வர மாதிரி தான் எடுத்திருக்கோம் ப்ரிடிக்ஷனு. ஆன் டைம் சேஞ்சஸு அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போது 9 கிரெடிட்டில் தான் சஹல் இருக்கார். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ ப்ரிடிக்ஷன் படி பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும், விராட் கோலி, யுஸ்வேந்தர் சஹல். லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 பேர்த்தில் 3 பேர் ஹெட்டை தவிர 3 பேருமே உள்ளே வந்திருந்தாங்க. 2 சேஃபாக வேணும்னா 3 அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் 2 பேர் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு. நம்மளுமே டீமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் எடுத்துருந்தோம். அந்த ஒரு பிளேயர் தான் மிஸ் ஆகிருந்தது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு பிளேயர் நம்மளுக்கு மிஸ் ஆகிருந்தது. ஒன்றா ரஸ்ஸில் மிஸ் பண்ணியிருந்தோம், அல்லது கிளாஸனை மிஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இந்த 2 ஒரு பிளேயர் மிஸ் பண்ணியிருந்தோம். அது கூட நம்மளுக்கு ஒரு மிஸ்ஸாக ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயரில் ஒரு பிளேயர் யூஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு என்ன தகவல் கொடுக்குறோனோ அதை தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த 2 டிடி நமக்கு அடி வாங்குச்சு நம்ம டீமில். அதையும் சேஃப் அப்படிங்கிற காரணத்தில் ஒரு மெம்பர் 3 பேர்த்து உள்ளே கொண்டு வந்திருந்தார். அவருக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி மேட்ச்சுக்கு இந்த 9 கிரெடிட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா,
1 or 2 அப்படிங்கிறது லாஸ்ட்டு மேட்ச் எக்ஸ்டர்னாக வந்திருக்கு. ஸோ எக்ஸ்டர்னாக வந்திருக்கிறனால ஒரு பிளேயரோட கூட நிற்க சான்சஸ் இருக்குது. ஸோ 3 பேருமே ஹை பிக்காக இருக்காங்க. ஹை பிக்காக இருப்பாங்க ஆன் டைமில். இப்போதைக்கு சஞ்சு, விராட் கோலி ஹை பிக்கு. பட் ஆன் டைம் சஹல் உள்ளே வந்தால் கண்டிப்பாக ஹை பிக்காக மாறுறக்கு வாய்ப்பு இருக்கும். 50 எபோவுக்கு மேலே தான் சஹல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 ஹை பிக் இருக்கிற இடத்துல ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு அதிகம். இன்னொன்று பர்சன்டேஜ் அடிப்படையில் நீங்கள் கடைசி 2 மேட்ச் செக் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசி 2 மேட்சுமே 7 பிளேயர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க 50 எபோவில். ஸோ இன்றைக்கி 6 அந்த ரேஞ்சுக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஸோ எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஸ்ரேயாஸ் ஐயரை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம டெலிகிராமில் 1 பிளேயர் பிக்கில் ஸ்ரேயாஸ் ஐயரை நம்ம கொடுத்துருந்தோம். ஸ்ரேயாஸ் ஐயர் நான் இந்த 2 பேர்த்தான் கொடுத்தோம். ஸோ இந்த மேட்சும் அது மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மேட்சும் எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ஈக்குவல் ஃபைட் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இருக்கும். அதை பார்த்துக்குங்க. இங்கே 1 or 2 பிளேயர்ஸ் மேக்ஸிமம் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று மேட்ச்சில் சில இடங்களில் 4 பிளேயர் இருந்த இடத்துல 3 பிளேயர் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஒரு இடத்துல 3 பிளேயர், அதாவது 8 கிரெடிட்டில் 3 பிளேயர் உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ ஏதாவது ஒரு கிரெடிட்டில் இந்த ஈக்குவலைஸாக இருக்கும்போது பிளேயர்ஸ் ஒரு இடத்துல அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதுதான் நேற்று நடந்திருந்தது. ஸோ அதுக்காக எங்கே குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கிரெடிட் பிளேயர்ஸ், அதாவது 6.5 பிலோ பிளேயர்ஸ் வந்து 2 பேர் வந்திருக்கணும். அங்கே ஒரே ஒரு பிளேயர் தான் வந்து அந்த இடம் இந்த 8ல் வந்து ஃபில் ஆகிருந்தது. ஓகேங்களா? இந்த இது வர்றதுனால தான் நம்ம ரீசன்ட் டைமில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்த கிரெடிட்டை ஃபுல்லாக இடையில ரொட்டேட் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும் ரிசல்ட்டு அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு காரணம். இல்லை எனக்கு ஃபுல் கிரெடிட்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும், நிறைய பேர் அது ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஓகே, இந்த இப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ மிடில் கொஞ்சம் ரொட்டேட் ஆக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? மிடில் கிரெடிட்டை கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்சம் ரொட்டேட்டில் நீங்கள் மேட்ச் மூவிங் எந்த டீமுக்கு ஃபேவராக போடுறீங்களோ அந்த டீமில் இருக்கிற பிளேயர்ஸை ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வந்தாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாமளும் டெமோ டீமில் ஸ்ட்ராக்கு தான் கேப்டன் கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஒரு பிளேயர் தான். இந்த மாதிரி நாக் அவுட் சுச்சுவேஷன் மேட்சஸில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தகுதியான பிளேயர்ஸ்னு நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கணும். லாஸ்ட் மேட்ச்சு 8.5, 8, 7.5 இந்த இடத்துல கேப்டன் இருக்க வாய்ப்பு இருக்கும் அதிகமாக அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் 8ல் இருந்த ஸ்டாக் தான் நம்ம கேப்டன் கொடுத்துருந்தோம். அதர் பிளேயர்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 8.5ல் எவ்வளோ பிளேயர்ஸுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 9ம் 8.5ம் ஈக்குவலாக இருக்குது. அங்கேயும் 3 பிளேயர், இங்கேயும் 3 பிளேயர். ஸோ இந்த லாஜிக்கு யோசிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ 9ல் 1 தான் வருது, போன மேட்ச் அதிகமாக வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2 பிளேயர் வர வாய்ப்பு இருக்கும். ரியான் பராக், போல்ட்டு, டிப்ளசி. ஸோ இவங்களும் ஹை பிக் பிளேயர் தான். ஸோ டோட்டலி இந்த 6 பிளேயருமே ஹை பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 6ல் நம்ம ஒரு 3 பிளேயருக்கு மட்டும்தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? இதை கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணி எடுத்துக்கங்க. உங்களுடைய டவுட் இருக்கும் பட்சத்தில் உங்களால் ஒரு 4-5 டீம் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் கிரீன், ரஜத் படிதர், ஜெய்ஸ்வால். ஸோ இங்கேயும் 3 பிளேயர். ஸோ இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா இந்த டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே இவங்களும் டாப் பிளேயர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் ஹை பிக் பிளேயர்ஸ் தான். கிட்டத்தட்ட 9 பிளேயர். ஸோ இந்த ஒரு இடத்துல இவங்க 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது தான் சாய்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மேட்ச்சு கடினமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் கடினமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியமான மேட்ச்சு. ஸோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. இதில் சில சிக்கல்கள் இருக்குது இந்த இடத்துல. ஸோ கிரெடிட் அமைப்பில் கேப்டன்சி அப்படிங்கிறதும் இருக்குது. பட் இந்த டாப் பிளேயர்ஸ் எல்லாமே கிரெடிட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய பிளேயர்ஸாக இல்லை. ஓகேங்களா? நிறைய பிளேயர்ஸ் கவர் ஆகி இதில் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கேப்டன் சாய்ஸஸே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் குறைவாக இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு இதுவரை நம்ம சொன்ன மாதிரி மற்ற சில விஷயங்கள் இதுவரை பர்ஃபார்மன்ஸ் இல்லாத அந்த மாதிரியான பிளேயர்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் கிளிக்காக வாய்ப்பு இருக்கும். ரீவைண்ட் பண்ணிக்கங்க. லாஸ்ட்டு இயர் ஐபிஎல், அதுக்கு முன்னாடி இயர் ஐபிஎல்லில்
இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் வரும்போது நம்ம வீடியோலேயே கொடுத்துருந்தோம் கேப்டன்சி ஆப்ஷன் அப்படிங்கிறத. ஸோ அந்த இடம் இந்த மாதிரி சமயங்களில் வர வாய்ப்பு இருக்கும். பட் இந்த ஐபிஎல்லில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முன்னாடியே வீடியோ போடும்போதே கேப்டன் சாய்ஸ் கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத ஃபிட் பண்ணிக்கங்க உங்கள் டீமில். அடுத்து 7.5 பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் ஓகே, ஒரு 7 பிளேயர் இருக்காங்க. மேபி இங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கூட கேப்டனாக வர வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? கேப்டனாக வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அல்லது இங்கேருந்து பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ட்ரீம் டீமுக்கு பிளேயர்ஸ் கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி 7 பிளேயர்ஸ் ஹைபிக்கிலேருந்து தொடர்ச்சியாக 2 மேட்ச் வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது குறைய வாய்ப்பு இருக்கும். 6 பிளேயர் 5 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி அமைய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? 50 எபோவில். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே லோ பிக் பிளேயர்ஸ், எல்லாருமே லோ பிக் பிளேயர்ஸு. 50 எபோவில் சிராஜ் மட்டும் இருக்கார். சிராஜு மேக்ஸ்வெல் இந்த 2 பேர்த்து தவிர மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே லோ பிக் பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அமைப்பில் இருக்கும்போது இங்கிருந்து ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் லோ பிக் பிளேயர்ஸாக உள்ள வர வாய்ப்பு இருக்கும். 2 பிளேயர் வரைக்கும் சான்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம சொல்கிற மாதிரி இந்த பவுலர்ஸில் கம்பல்சரி சிராஜோடு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா 2 பிளேயர், இன்னொரு பிளேயரும் சந்தீப் அவேஸ்கானில் ஏதாவது ஒரு பிளேயர் வாய்ப்பு இருக்கலாம். அல்லது எனி ஒன் அப்படிங்கிற மாதிரி சான்சஸ் இருக்கும். இந்த பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி எனி ஒன் பிளேயர்ஸ் உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது 7 கிரெடிட் பிளேயர்ஸ் பார்த்துக்கலாம். டிகேசி, என் பர்ஜர், பர்கியூசன், யாஸ் தயால். ஸோ இந்த ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ கம்பல்சரி இந்த பவுலரில் ஒரு பவுலர் வரணும். ஸோ அது நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கங்க. ஒரு பவுலர் கம்பல்சரி எடுக்கணும். ஸோ இங்கே மினிமம் எல்லாம் லோ பிக் பிளேயர்ஸாக இருக்காங்கன்னு மிஸ் பண்ண வேண்டாம். கன்ஃபார்மாக ஒரு பிளேயர் சொல்ல வர மாதிரி வாய்ப்பு இருக்கும். அதுவும் வின்னிங் டீம் சைடு இருந்து வர அதிக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்து பிலோ 6.5 இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பிளேயர்ஸ் ஒரு பிளேயராவது வர சான்சஸ் இருக்கும். லாஸ்ட் மேட்சும் ஒரு பிளேயர் தான். இந்த மேட்ச் கம்பல்சரி ஒரு பிளேயர் வர வாய்ப்பு இருக்கும். துருவ் ஜூரல், மஹிபா லோம்ரர், கரண் சர்மா. ஸோ இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் லிஸ்ட்டு. ஸோ இம்பேக்டில் வர்றாரா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லாமல் போயிட்டால் கூட 3 பிளேயர் தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பிளேயராக வரணும். அப்படி ஒரு வேளை இங்கே பிளேயர்ஸ் அவைலபிளாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் 7 கிரெடிட் லாஸ்ட் மேட்ச் யாருமே ஆகலை. ஸோ யாருமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அப்போ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. டிகேசி, பர்ஜர், யாஸ் தயால், பர்கியூசன் இந்த 4 பேர் இருக்கிற இடத்துல கம்பல்சரி பிளேயர்ஸ் ஒரு 2 பிளேயர் கூட வர வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 இடம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. லோ கிரெடிட்டில் 2 கிரெடிட்டையும் சேர்த்தா ஒரு 3 பிளேயர் வரைக்கும், மினிமம் 2 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். எல்லாருமே லோ பிக் தான். சரிங்களா? இந்த இடத்துல பிளேயர்ஸை பிடிக்கிறது உங்களுக்கு ஜிஎலுக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்கும். இந்த பிளேயரை நம்ம சொன்ன மாதிரி டாப் 9, 8.5 எந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிங்க அவங்களுக்கு ஓவராக இந்த பிளேயரை வைங்க. நீங்கள் அந்த கரெக்டாக எந்த டீமுக்கு ரொட்டேட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த டீம் டாப்பில் வர சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கிரெடிட் அமைப்பில் மிடில் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும், அதை புரிஞ்சுக்குங்க. 7.5 பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். ஓகே, 7 மஸ்ட்டாக பிளேயர்ஸ் வரணும். இந்த 2 இடத்த நோட் பண்ணி வச்சுட்டு மற்ற இடங்களில் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும், வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்து பர்சன்டேஜ் அடிப்படையில் 75 சஞ்சு சாம்சன், ரியான் பராக், கிரீன், விராட் கோலி, ரஜத் படிதர், பாப் டுப்ளசி, ஜெய்ஸ்வால். ஸோ மொத்தம் 7 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த 7 பிளேயர்லேருந்து நீங்கள் ஃபிட் பண்ணணும். இப்போ லாஸ்ட் மேட்ச் பர்சன்டேஜ் அடிப்படையில் சொன்னது பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் உள்ளே வந்திருப்பாங்க. நரேனு, ரஸ்ஸில், கிளாசன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் மட்டும் அடி வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? 5 பிளேயர் இருந்தாங்க. 5ல் 3 பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதே போல் தான் இந்த மேட்ச்சு
4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ 7 அப்படிங்கிற இடத்துல 4க்கு வாய்ப்பு உண்டு தான். சரிங்களா? 3 ஆர் 4 அப்படிங்கிறது நீங்கள் 4 பிளேயர் அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் சேஃப் ஜோனாக இருக்கும். ஸோ இதிலிருந்து 4 பிளேயர் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. ஸோ கிரெடிட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இங்கே இல்லை. 9 கிரெடிட்டில் 2 பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ அதில் கூட ஒரு பிளேயரை கட் பண்ணுறோன்னா கட் பண்ணலாம். அதே போல் 8ல் 3 பிளேயர் இருக்காங்க. அதில் ஒரு பிளேயர் கட் பண்ணுறோன்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 3 பிளேயர் வரைக்கும் கட் பண்ணிக்கங்க. ஒரு 4 பிளேயருக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து 50 to 75 அப்படிங்கிற இடத்துல மேக்ஸ்வெல், போல்ட்டு, சிராஜ். ஸோ 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ அங்கே 4 பிளேயருங்கும்போது இங்கே 1 or 2. ஸோ இப்போ இதுலேயே உங்களுக்கு ஒரு அமைப்பு கிடச்சிருக்கு. 5லிருந்து 6 பிளேயர் 50 எபோவில் வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆன் டைமில் செக் பண்ணணும். யாஸ் தயால், அதே மாதிரி யுஸ்வேந்தர் சஹல், இந்த 2 பிளேயரும் 50 எபோவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ கம்பல்சரி அங்கே 4 பிளேயர், இங்கே வந்து கிட்டத்தட்ட 5 பிளேயர் ஆகிட்டாங்கன்னா 3 பிளேயர் 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 25 to 50ங்கிற இடத்துல அஸ்வின், இப்போதைக்கு சஹல் எடுத்திருக்கோம். சஹல் கேட்டகரி மாற வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணிக்கங்க. யாஸ் தயாலும் மாற வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பிளேயர் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கொஞ்சமாக ப்ரெடிக்ஷன் மாறணும். நம்ம சொல்கிற மாதிரி அதே மாதிரி திங்கிங்கில் நீங்கள் யோசிச்சுக்கங்க. ஸோ இங்கே இருக்கிற பிளேயரில் ஒரு 2 பிளேயர் வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது ஏன் 2ஓட நிறுத்துகிறோம் அப்படின்னா கம்பல்சரி சஹலோ யாஸ் தயாலோ உள்ளே போக வாய்ப்பு இருக்கும் 50 எபோவில். 2 பேரும் போயிட்டாங்கன்னா 50 எபோவ் போகும் பட்சத்தில் தினேஷ் கார்த்திக், அஸ்வின், சந்தீப் சர்மாவில் ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க, கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அடுத்தது 0 to 25ல் ஆவேஸ் கான், ஃபர்கியூசன், என் பர்ச்சர், கரண் சர்மா, எஸ்ஸிங் இம்பேக்ட் தான் ஆன் டைமில் செக் பண்ணிக்கங்க. டிகேசி, ரோமன் பவுல், மஹிபால் ஓம்ராரர், துருவ் ஜூரல். ஸோ 9 பிளேயர் இருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸைட்டாக சொல்லணும் அப்படின்னா கேட்டகரி வைஸாக பிரிச்சிங்க அப்படின்னா இங்கே மினிமம் ஒரு பிளேயர் கம்பல்சரி, இங்கே ஒரு பிளேயர் கம்பல்சரி, இன்னும் ஒரு பிளேயரை நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பவுலிங்லேயோ அதில் துருவ் ஜூரலே கால்குலேஷனில் எடுத்த அவரையோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இவர் இன்ஃபேக்ட்டு ஸோ அது கொஞ்சம் கன்ஃபார்ம் சொல்கிறதுக்கில்ல. ஸோ மற்ற வகையில் யோசிச்சுங்க. டோட்டலி ஒரு 3 பிளேயர் வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் தான், திருபாதி மட்டும்தான் உள்ளே வந்திருந்தார். ஸோ அவரையும் நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம் நம்ம டீமில். இன்றைக்கி மேட்ச்சுக்கு ஒரு 3 பிளேயர் வரைக்குமே வாய்ப்பு இருக்கும். ஓகே. அடுத்தது டாப் கேப்டன், டாப் விசி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சின்ன ஒரு விஷயமா வாய்ப்பு யாருக்கா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் காட்டுறோம், முழுசாக ஃபிட் பண்ணலை. ஸோ இந்த 3 பேர்த்துக்கு இடையில் கேப்டன் விசி. இப்போது விராட் கோலி கேப்டன், இது மாறாது. ஸோ டாப் விசியாக இந்த 2 பிளேயரில் யாராவது ஒருத்தர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆன் டைமில் மாறும். இப்போதைக்கு பராக் இருக்காப்புல, பட் ஆன் டைமில் சேஞ்ச் ஆகலாம். சஞ்சு சாம்சன் கூட டாப் விசியாக வரலாம். ஸோ இந்த இடத்துல தான் ஸோ கேப்டன் அப்படிங்கிறது கம்பல்சரி பேட்டிங்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அடுத்து இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் எங்கெல்லாம் மூவ் ஆகலாம் அப்படின்னா பேட்டிங்கில் வரலாம் ஒரு சாய்ஸு, பேட்டிங், பவுலிங். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் நடக்க அதிக சான்ஸ் இருக்கும். பேட்டிங்கில் கேப்டன் அல்லது பவுலிங் கேட்டகரியில் கேப்டன் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் லாஸ்ட் மேட்ச் கொடுத்த மாதிரியே அந்த மாதிரியான பவுலர்ஸ் யூஸ் பண்ணணும். பிக்கிங் வைஸாக 50 பிலோவில் இருக்கிற பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி சக்ஸஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கும்போது அந்த டீமோட ஹைப்பு இருக்கக்கூடிய பவுலர்ஸ், ஸோ டாப் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவர் பர்சன்டேஜ் அடிப்படையில் 50 எபோவில் இருக்கணும் ஒன்று. இன்னொன்று அந்த டீமோட லீடிங் பிளேயராக இருக்கணும். இப்போது இந்தியா விளையாடுது அப்படின்னா பும்ரா அந்த மாதிரியான பிளேயர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டாப் பிளேயர்ஸ் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு கேப்டன் யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.